வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. காலையில் நேரத்தில் கார்டனிங் வேலை செய்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வந்து சமையல் வேலை கொஞ்சம் டைம் ஆகும். 8 மணிக்கு மேலே தான் சமைக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். அதனால் என்ன பண்ணுறது, நான் காலையில் கொஞ்சம் கட்டிங்ஸ் போடுற வேலை அந்த மாதிரியெல்லாம் பார்ப்பேன். காலையிலேயே ஒரு மனசு நிறைவாக இருக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியே போயிருந்தப்போ ஒரு 2 வெரைட்டிஸ் கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அதையே வந்து நான் எப்படி பதியம் வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து முதல்ல எப்பயுமே ஹியூமிக் லிக்விட் தொட்டு தான் வைப்பேன். நார்மலாக கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஹியூமிக் லிக்விடில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அந்த நம்ம எந்த இடம் நடுறோமோ அந்த இடத்த மட்டும் இதில் கொஞ்சம் நனைச்சிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நட்டு வச்சுருவேன். சரி, இன்றைக்கி சாஃபில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபங்கிசைடு இல்லையா, இன்றைக்கி சாஃபில் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக. இப்போ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மருதாணி, பொதுவாக மருதாணி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பயுமே கட்டிங்ஸ் எல்லாம் வந்துருங்க. ஆனால் வந்து இந்த ரெட் மருதாணி இருக்கு இல்லையா, சிகப்பு கலர் பூ பூக்கிறது, இதோ இங்கே கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இந்த சிகப்பு கலர் பூ பூக்கிறது தான் ரொம்ப சவால் விடுங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துடாது. நம்ம ஒரு 50 குச்சி வச்சோம்னா அதில் ஒரு குச்சி 2 குச்சி தலையும், அவ்வளோதான். அதுவும் கிளைமேட் சப்போர்ட் பண்ணால் தான். இன்றைக்கி சாஃபில் தொட்டு வச்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இந்த கீழ்ப்பகுதி கட்டிங்ஸு. இது வந்து முழுக்க இலையை எடுக்கிறத விட கொஞ்சம் இலையை அப்படியே விட்டுறலாம். இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு அப்படியே மண்ணில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு மண்ணில் நம்ம வச்சு விட்ற வேண்டிதான். பொதுவாக வந்து நான் இதுக்குன்னு தனியாக மண் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. நம்மளோட மண் கலவை இருக்கு இல்லையா, அங்கங்கே நம்ம போட்டு வச்சுருக்குறோம். கொஞ்சம் நிழல் பாங்காக வளர வேண்டிய செடிங்க இருக்கும், அந்த செடிகிட்ட வச்சுருப்போம். அதுலேயே நான் நட்டு விட்ருவேன். பெருசாக வந்து இதுக்காக தனியாக பண்ணுறதில்ல. ஒரு சில செடிகள் வந்து நம்ம கவர் போட்டு கரெக்டாக அந்த டெம்பரேச்சரில் வைக்கணும். ஒரு சில செடிகள் வந்து நம்ம இந்த மாதிரி நிழலில் வச்சோம்னாவே வந்துடும். அது ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பதியம் போடுற முறைகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி எல்லா குச்சியும் நம்ம தொட்டுக்கணும். தொட்டுட்டு வச்சு விட்டுற வேண்டியதான். இங்கெல்லாம் கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வேறு வேறு பிளேஸில் வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எந்த இடத்துல வச்சா தலையும் அப்படிங்கிறது நமக்குமே முழுசாக தெரியாது. ஏன்னா இது செடிகள் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு புதுமை தான். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல வச்சோம்னா தலையும், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மாதம் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த வெயில் டெம்பரேச்சர் எல்லாமே மாறுது இல்லையா, அப்போ வேற ஒரு இடத்துல வச்சா தலையும், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு அடுக்கு டார்க் பிங்க் அடுக்கு அரளி. நம்மக்கிட்ட லைட் பிங்க் அடுக்கு அரளி இருக்கு இல்லையா, கஸ்தூரி அரளி இருக்குது, சேலுக்கு வச்சுருக்கோம். ஆனால் இது வந்து டார்க் பிங்க் அடுக்கு அரளி. இதனோட கட்டிங்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வருமானு தெரியலை, வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 15-20 நாளில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வளருதா இல்லையா அப்படிங்கிறத. அதனால் வச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்களும் பக்கத்தில் நீங்கள் எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி செடிகள் கிடச்சதுனாலும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஹியூமிக்லேயோ இல்லை சாஃப்லேயோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கட்டிங்ஸ் வரும். நல்லா கொஞ்சம் மண் கலவை மட்டும் நல்லா என்ரிச்சாக போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். கொக்கோபிட்டு, அப்புறம் வந்து வெர்மி கம்போஸ்ட்டு, பயோ ஃபர்டிலைசரு, கலவை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, இது மாதிரி கலந்த கலவை இருக்குது. நம்மக்கிட்ட கூட இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். அதுதான் பெரும்பாலும் நான் செடிங்களுக்கு உபயோகப்படுத்துகிறேன். இப்போ அந்த கலவையை வந்து நீங்கள் கட்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்குது. நல்ல ஓரளவுக்கு நமக்கு கட்டிங்ஸ் எல்லாம் வரக்க ஆரம்பிக்குது. ஆனால் கொஞ்சம் நிழல் பாங்கான இடமா வச்சுக்கிட்டோம்னா போதும், தாராளமாக வருது. அப்புறம் நம்ம வந்து செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, கொஞ்சம் ஈரப்பதத்துக்காக தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அது வந்து ரெகுலராக நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஹியூமிக் மிக்ஸ் பண்ண தண்ணியே ஊற்றிட்டுருப்பேன். ஏன்னா ஹியூமிக் வந்து வேர் வளர்ச்சியை தூண்டும். அதனால் ஹியூமிக் மிக்ஸ் பண்ண தண்ணியவே ஊற்றிட்டுருப்பேன். அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா செடிகள் வந்து ரோஜா செடிகளை நல்லா வளருங்க. ஹியூமிக்கோட லிக்விடை எப்பயுமே தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் ஹியூமிக் கலந்து ஊற்றினோம்னா நல்லா வளரும். பார்க்கவே தெரியும், வளர்ச்சி தெரியும். நான் அதான் இந்த இடத்துல இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள், ரோஜா செடி இந்த பக்கம் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து டேபிள் ரோஸ் புதுசாக வாங்கினதோட கட்டிங்ஸ் எல்லாம் பிரித்து கலர் பிரித்து வைப்பேன். அப்போ அதோட வந்து ஒரு 2 ரோஜா செடி இங்கே கொண்டு வந்து வச்சேன். இந்த இடத்துல ஒரு 3-4 மணி நேரம் வெயில் வரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வெயில் வராது. சரி, அந்த இடத்துல எப்படி வருது அப்படின்னு பார்க்கலான்னு கொண்டு வந்து வச்சேன். நல்லாவே தலையுது. அப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் ஹியூமிக் டெய்லியுமே நான் ரெகுலராக ஊற்றுவேன். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு செடிகளுக்காக ஊற்றுறதுக்காக எடுத்துகிட்டே இருக்கோம். அப்போ ஊற்றுவேன். கொஞ்சம் நல்லா தலையுது. ஒரு டல்லான ரோஜா செடி, எதுவும் வெளியே நம்ம யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் ரோஜா செடியை இங்கே வச்சு தலைஞ்சு வந்திருக்கு. அதனால் நீங்கள் ஹியூமிக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.